நள்ளிரவு 12 மணிக்கு ஆளுநர் மாளிகையில் நடந்த மிகப்பெரிய கலேபரம். அமமுகவினுடைய எம்எல்ஏவை தாவேகாவினர் கடத்த பார்த்திருக்கிறார்கள், குதிரை பேரம் நடக்கிறது அப்படின்னு டிடிவி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார். இன்னொரு பக்கம் அவரை கூப்பிட்டு போய் அவராக கையெழுத்து போட்டார்னு வீடியோவையே ரிலீஸ் செய்திருக்கிறது தமிழக வெற்றி கழகம். என்ன ஆனாலும் சரி, பாஜக கூட இருந்தவங்க கிட்ட ஆதரவு விஜய் கேட்க மாட்டார், அவர் அந்த அளவுக்கு என்டிஏவை தொடக்கூடாதுங்கிற கொள்கை வீரராக இருக்கிறார் அப்படின்னு சொன்னதெல்லாம் பொய்யா? அமமுக என்டிஏவினுடைய ஆதரவில் ஜெயித்து வந்த மன்னார்குடி எம்எல்ஏ காமராஜனுடைய ஆதரவு மட்டும் வேண்டுமா? இப்போது திரும்ப ஆதரவு கொடுத்தாலும் கூட கவர்னர் ஆட்சி அமைக்க விஜயை அழைக்க மாட்டாரா? ஏன்னா அதுக்கு அடுத்தடுத்து கவுண்டர் நரேட்டிவை இந்த பக்கம் செய்திருக்கிறார்கள். என்ன நடக்கப் போகிறது? ஆளுநர் மாளிகையை சுற்றி சட்ட ரீதியிலாக எப்படி போகும்? விரிவாக அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. வரக்கூடிய வழியில் பாயசம் எல்லாம் காய்ச்சிட்டு இருந்தாங்க. விஜய் அண்ணா 11 மணிக்கு பதவி ஏற்றுவார் அப்படின்னு சொல்லி இந்த வாரம் முழுக்க உள்ளபடியே தாவேகா தொண்டர்களுக்கு அது கொஞ்சம் வருத்தமானது தான். நேர ஸ்டேடியம் வாசல்ல போய் நின்று ஏமாந்து போய் நின்றுட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் இன்னைக்கு பதவி ஏற்கிறது ஊசலாட்டத்திலே இருக்கு. அமமுக எம்எல்ஏ கடத்திட்டாங்கன்னு இது வருது. திருமாவளவன் அவர்கள் ஆதரவு கடிதம் கொடுக்கவில்லை அப்படிங்கிற செய்தி எல்லாம் வந்துட்டு இருக்கு. என்ன நடக்கும் உண்மையில? இல்லை, முதல்ல அமமுக விஷயம் தான் எதுக்காது பிரேக்கிங் ஆன போது தான் அமமுக எம்எல்ஏவை காணவில்லை. முதல்ல என்ன செய்தி வந்தது? அமமுக எம்எல்ஏ விஜய்க்கு ஆதரவு கடிதம் கொடுத்து விட்டார். அந்த முகத்தை மூடிட்டு போனவர் அவர் தான் விஜய் வீட்டுக்குள்ள ஒரு செய்தி ஓடுச்சு. அது அவர் தாங்கிறதுக்கு சரி நேரடியாக ஆளை பார்க்க முடியல, அது முகத்தை மூடிக்கிட்டாருன்றது பார்த்தா ஆதரவு கடிதம் கொடுத்துட்டார். விஜய்க்கு 121 எம்எல்ஏக்கள் அப்படிங்கிற செய்தி போன உடனே இந்த 121 எப்படி வந்துச்சுன்னா எல்லாரும் மண்டையை பிச்சுக்கிட்டாங்க. கவர்னர்கிட்ட கொண்டு போய் உங்க லிஸ்ட்டை கொடுக்குறாங்க. அந்த லிஸ்ட்டில் பட்டியலில் இருக்கிறது. இதில் என்னென்னா அமமுகவே அவங்க சேர்த்தது தான் அவங்களுடைய மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டராக பார்க்கணும். அந்த பட்டியலினுடைய பிரிவை பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, அவங்களுடைய கட்சி தலைவர்கள் அதை அங்கீகரிச்சிருக்காங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் 5, சிபிஐ 2, சிபிஎம் 2, விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2, ஐயுஎம்எல் 1, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 1 அப்படின்னு அவங்க ரெஃபரன்ஸை சேர்த்துடுறாங்க. இதை சேர்த்த பிறகு தான் மொத்தம் மெஜாரிட்டி 118 வரும்போது 121 எங்களுக்கு இருக்குன்னு அந்த லெட்டரை போட்டு கொடுத்தது. அந்த லெட்டரை இப்போ அதனுடைய ஒரு செட் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல தான் கேள்வி எழுந்தது. கவர்னர் இதெல்லாம் பின்னாடி அட்டாச்மெண்ட் பார்க்கணும் இல்லை? சிபிஐ கொடுத்த கடிதம் கரெக்டாக இருக்கா, அந்த கட்சி ஒரிஜினலான்ட்டு பார்த்துட்டு இப்படி திருப்புறது. இப்படி திருப்பிட்டோம்னா தம்பி இந்த விசிகேங்கிறீங்களா, அவங்க இனிமேல் தான் கொடுப்பாங்க, மெயிலில் அனுப்புறேன்னு இருக்காங்க. அதில் வந்த பிறகு நாங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுறோம். அவரே இப்போ 121 இப்போ கையில் இல்லை. அடிக்கடி போய் பார்த்துட்டு வராங்களே, இது 121 இப்போ கையில் இல்லை. அந்த 2 கழிங்க கழிச்சாச்சு. ஐயுஎம்எல் அவங்க ஐயுஎம்எல் லெட்டர்னு ஒன்று ரிலீஸ் பண்ணி அங்கே வழக்கமாக என்னன்னா கவர்னர் சட்டமன்றத்தை கூட்டி அமைக்கிற அந்த ப்ராசஸுக்கு நாங்கள் துணை நிற்போன்றாங்க. அதுக்கு லெட்டரே கொடுத்துருக்க வேண்டாம். விஜயை ஆதரிக்கிறோம்னோ இல்லை தாவேகா ஆட்சி இது எதுவுமே அதில் கிடையாது. அவர் பேராசிரியர் காதர் மைதீன் திரும்ப பொதுவாக ஒரு கடிதம். ஆமாம், அவர் காதர் மைதீன் ஐயா திரும்ப சொல்லிட்டார், நாங்கள் திமுகவோட தான் தொடர்றோம், அது 50 ஆண்டுகளுக்கு மேலாக எங்களோட நட்போடு நாங்கள் பயணிக்கக்கூடிய கட்சி அப்படின்னு அவர் திரும்ப சொல்லிட்டாரு. இப்போ இவர்கிட்ட ஆதரவு கேட்டு வந்தவங்ககிட்ட நீங்க வேணா திமுக கேளுங்க. அவர் ஸ்டாலின் அங்கேயே போய் பேசலாமே, எங்கிட்ட பேசுறதுக்கு. அவங்க ஸ்டாலின் ஐயா என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுதாங்கிற மாதிரி அவங்க அதை டேர்ன் பண்ணிட்டாங்க. அதாவது அந்த தோசையை திருப்பி சொல்ற மாதிரி அவர் அனுப்பிவிட்டாரு. கடிதம் வந்துச்சுன்னா என்ன ஏதுன்னு பார்க்க வேண்டாமா? அதுலயும் பாருங்க 2ல் 1ன்னு சேர்த்துருக்காங்க. எந்த 1ன்னு தெரியல. அவரு திரும்ப இதை வச்சு அதெல்லாம் எதுவும் கிடையாது, திமுக கூட தான் நாங்கள் தொடர்றோம்னு சொன்னதும் அப்போ இதுவும் இல்லையான்னுட்டு அதுவும் காலி. இந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு ஒன்று இருக்கேன்னா அதை கேட்டால் வாட்ஸ்அப்பில் வந்து அது நம்ம ஆளாச்சே, அவர் எப்படி இங்கே போனார்? இல்லை கவர்னருக்கு அதெல்லாம் தெரியுமான்னு தெரியல. நீங்கள் நேரடியாக அவரை கொண்டு போய் பாஜகக்காரர் ஆக்காதீங்க, அவர் கட்சி சார்பில்லாதவர், நம்ம அவரை அப்படியே ஓரம் வைப்போம். ஆச்சா, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதில் பார்த்தா லெட்டர் வாட்ஸ்அப்பில் வந்துச்சுங்கிறாங்க. கையெழுத்து போட்டு ஒரு லெட்டர் இருக்கிறதா சொல்லப்படுது. இதை பார்த்துட்டு இந்த லெட்டர் இவங்க யார் கூட நின்னாங்க? யார் தம்பி? இப்ப அமமுக தாலுகா ஆபீஸுக்கு முன்னால எல்லாம் கடிதம் எழுதுறதுக்கு ஆள் இருப்பாங்கல்ல, அதுதான் நமக்கு நினைவு வருது. ஆக இது இங்க போயிருக்கு. அவர் யோசிச்சிருக்காரு, இந்த அமமுக ஏஎம்எம்கே யாருங்க என்னதும் சார் அவர் என்டிஏல இருந்தவர், என்டிஏ நம்ம இதுல அப்படின்னு அங்க கேட்டிருக்காரு. கேட்டுட்டு அதுக்குள்ள டிடிவி பார்த்துட்டு ஓ அமமுக சப்போர்ட்டோட போறீங்களான்னு அங்கே வந்ததும் எடுத்துக்கிட்டு அவர் லெட்டர் எடுத்து கிளம்பிட்டாப்புல. அவர் நல்ல நேரம் முன்கூட்டியே எடப்பாடி பழனிசாமியை ஆதரித்து அவர் முதலமைச்சராக அமமுகவின் ஒரு எம்எல்ஏ திரு காமராஜ் ஆதரவளிக்கிறான்னு ஒரு கடிதத்தை வாங்கி வச்சிருக்காங்க. நேராக போய் என் எம்எல்ஏவை காணாம், 2 மணி நேரமாக ஃபோன் பண்ணால் எடுக்கல,
ஃபோன் பண்ணால் எடுக்காதது என்ன ஆச்சுன்னு கண்டுபிடிச்சி தரணும். அவர் வந்து ஏற்கனவே கையெழுத்து போட்டிருக்காரு, என் முன்னாடி தான் வந்து இவர் ஆதரிக்கிறேன்னு. எங்கள் ஆதரவு சப்போர்ட் எடப்பாடி முதலமைச்சர் ஆகணும், நீங்கள் கூப்பிடணும், இது வச்சுங்க. 2வது காணாமல் போன எம்எல்ஏ கண்டுபிடிச்சு கொடுங்க. 3வது எங்கள் எம்எல்ஏ ஆதரவு அளிச்சார்னு சொல்லி யாராவது லெட்டரை தூக்கிட்டு வந்தா அவங்க ஃபேக் லெட்டர் கொடுக்குறாங்க, அது ஃபோர்ஜரி அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. விஜய் கொடுத்த பிறகு இவர் போய் ஏன் இங்கே இருக்க அவர் கையெழுத்து போட்டது இது வந்து ஃபோர்ஜரி லெட்டர், ஃபேக் லெட்டர் ஏற்றுக்காதீங்க அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இப்படி போயிட்டார். இவர் இப்படி போனதான் அமமுக எம்எல்ஏவை எல்லாம் தேடிக்கிட்டு இருக்காங்க, எங்கே இருக்கார், யார் ஃபோன் பண்ணாலும் எடுக்கலை. மீடியா சைடு டிடிவி பண்ணாலும் எடுக்கலை, தவேகா தரப்பில் பண்ணாங்களான்னு தெரியல. அவர் ஆள் அப்ஸ்காண்டு எங்கே போனார் என்ன ஏதோ ஒரு எம்எல்ஏவை காணான்னு ஒரே பதட்டத்தில் ஓடிட்டு இருக்குன்னு பார்த்தா அதுக்கு பிறகு நள்ளிரவு 12 மணிக்கு அவரை இதுக்கு வராருனாங்க 11:50க்கு கண்டுபிடிச்சிட்டாங்க. அவரு கவர்னரை சந்திக்க வராரு. பார்த்தா பின்னாடி டிடிவியும் வராரு. ஒருவேளை இவரை ஃபாலோ பண்ணி அவர் பிடிக்க வராரான்னு பார்த்தா வெளியில போய் தேடி கண்டுபிடிச்சு அவரை பிடிச்சிருக்காங்க. பாதுகாப்பு தேடி கவர்னர் இல்லத்துக்கு வந்தாங்க. பின்பக்கமே பின்னாடி தொடர்ந்து இவரு வர என்னடா அப்படின்னுட்டு இப்போ உள்ள ஒன்னா போனாங்க. ஏன்னா கவர்னர் கடந்த காலத்தில் இபிஎஸ் ஓபிஎஸ் கையெல்லாம் இணைச்சி வச்சு தூக்கியிருக்காரு. அந்த மாதிரி எதுவும் கட்சி தலைவரோட கட்சி எம்எல்ஏவை சேர்த்து வைக்க போறாரான்னு ஆர்வமாக பார்த்தா வெளியில் வந்து ஒரு போடு போட்டார் பாருங்க. டிடிவி சொல்கிறார் அவர் ஃபோன் ஏதோ தொலைஞ்சு போச்சான், அதனால் ஃபோன் எடுக்கலை, கண்டுபிடிச்சிட்டோம், இவர் கையெழுத்தே போடலை, விஜய் கட்சியில் ஏமாற்றி சீட்டிங் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பட்டன் ஃபோன் எல்லாம் எடுத்து காட்டினாரே அது அதுக்கப்புறம் வேற ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ அவர் என்ன கேட்குறாரு, நீ தான் தூய சக்தினா எலெக்ஷனுக்கு முன்னாடியே 420 வேலை பார்க்குறியே, ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் தான் தூய சக்தியா, எங்கள் என்டிஏ கூட்டணியிலேருந்து எதுக்கு நீங்கள் ஆளை உடைக்கிறீங்க, இதுதான் உங்களுடைய நேர்மையான அரசியலா? அப்போ வரதுக்கு முன்னாடி இவ்வளோ திமிரு அப்படின்னா என் கட்சி எம்எல்ஏவை கடத்திட்டு போகலான்னு நீங்கள் நினைப்பீங்க, இல்லை என் கட்சி எம்எல்ஏ பேரை வச்சு நீங்கள் செய்வீங்க, இதை நாங்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கணுமா, இதெல்லாம் வந்து ஏற்றுக்க முடியாது அப்படின்னு அவர் கடுமையாக சாடி குதிரை பேரம் நடக்குது, எம்எல்ஏவை விலைக்கு வாங்க பார்க்குறாங்கன்னு ஒரு போடு போட்டார். இப்போ எம்எல்ஏவை விலைக்கு வாங்க பார்க்குறாங்கன்ட்டு அடுத்து இவரை பேச சொன்னால் இவர் என்ன சொன்னார், ஃபோன் தொலைஞ்சு போச்சுனாரா, அவர் ஃபோன் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு, அட்டன் பண்ண முடியல, டிராவல் பண்ணிக்கிட்டு நெருக்கடியில் ஆளுங்க அங்கங்கேருந்து பேசுவாங்கல்ல, எல்லாம் ஜாம் ஆகி நொறுங்கி இருக்கும், ஃபோனு நொறுங்கி இருக்கும், டிராவல் பண்ணதுனால ஃபோனை அட்டன் பண்ண முடியலன்னு அவர் ஒரு பைட்டு. என்ன இது அதுவும் வேற இருக்கேன்னு பார்க்கறதுக்குள்ள இப்போ கவர்னர் தரப்புல அவங்க உஷாராயிட்டாங்க. என்னன்னா ஒரு லெட்டர் வந்துச்சு, ஆட்சி அமைக்க இந்த தம்பி கேட்குறாரு. ஆனால் அந்த லெட்டரில் இருந்தது எதுவும் ஒரிஜினலாக அவங்களான்னு தெரில, ஐயுஎம்எல்ஏன்ட்டாங்க, இவங்க இல்லைன்ட்டாங்க, விசிக்கு லெட்டரை இன்னும் கொடுக்கல, வருங்கிறாங்க. அது வந்தாலும் இப்போ அவங்க மெயில் அனுப்புவாங்கிறாங்க, மெயில் ஒரிஜினலாக இல்லைன்னு நமக்கு எப்படி தெரியும்? அப்போ இவங்களுக்கு 118 வரலை அப்படிங்கிற எல்லாத்தையும் கழிச்சிட்டு வந்தால், தம்பி நீங்கள் 108, இது ஒரு 5, காங்கிரஸ் 113, கம்யூனிஸ்ட் இவங்க 2-2 117 தான் வருது, வரல. இப்போ இன்னைக்கு பதவி ஏற்புன்னு இது எல்லாம் சொல்லிட்டாங்க, ஆனால் அதிகாரப்பூர்வமாக வரல, கவர்னரும் சொல்லலை, இவங்களும் அதிகாரப்பூர்வமாக சொல்ல, கசியை மட்டும் வெட்டுறது தான். நாளை காலை 11 மணிக்கு ஒரே நேரத்தில் 2 முதலமைச்சர்கள் பதவி ஏற்பு, வெஸ்ட் பெங்கால்ல சுவேந்த அதிகாரி, இங்க விஜய் சாரும், ஒரே ஏதோ ஒரு கனெக்ட் ஆகுது. தமிழ்நாடு இந்தியாவே திரும்பி பார்க்கும் அந்த நேரத்தை குறித்த விஜய், இந்தியாவே திரும்பி பார்க்கும் பதவி பிரமாணம், யார் யாரெல்லாம் வருகிறார்கள் தெரியுமா? இதுக்கு நடுவில் ராகுல் காந்திக்கு நைட்டே ஃப்ளைட் டிக்கெட்டை புக் பண்ணி காலையில் அவர் வந்து இறங்குற மாதிரி திட்டம் போட்டு 8:30 வந்து லேண்ட் ஆகிற மாதிரிலாம் திட்டம் போட்டால் கவர்னர் மாளிகையில் அறிவிக்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை. அவங்க கேட்டிருக்காங்க, இதில் என்ன, நான் முதல் முறையாக இந்த ஆதரவு கடிதத்தெல்லாம் உண்மையா இல்லையான்னு ஃபோன் பண்ணி செக் பண்ணுற வேலையை கவர்னர் மாளிகை ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சிருக்கு. வழக்கமாக அவங்க கொடுத்துட்டாங்க, நீங்கள் கொடுத்தீங்களா, உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தப்பட்ட கட்சி அலுவலகத்துக்கு ஃபோன் பண்ணி அவங்க நம்பரை வாங்கி தேடி பிடிச்சி. அதாவது அவங்களுக்கு ஒரு நேர்மை இருக்குல்ல சார், நம்ம நேர்மையாக இருக்கணும், இந்திய ஜனநாயகத்தை காப்பாற்றணும், குதிரை பேரம் எதுவும் நடக்கக்கூடாது, ஒரு நிலையான ஒரு ஒழுங்கான ஆட்சி அமையணும் அப்படிங்கிறதுல கண்ணும் கருத்துமா இருக்கு. இதே இப்போ பிஜேபி 108 இருந்து 5 காங்கிரஸ் எம்எல்ஏ ஆதரிக்கிறான்னு லெட்டர் கொடுத்து இருந்தாலும் இப்படி தான் வாங்கி பார்த்துருப்பாங்களா, நல்லா கண்ணும் கருத்துமா இருந்தா இருப்போங்கிற மாதிரி. இப்போ முதல்ல விஜய்க்கு யாரா இந்த ஐடியாவை கொடுத்ததுன்னா நமக்கு தெரியல. 3 வாட்டி போனீங்க, 3 முறையும் சொதப்பல், 3 முறையும் சொல்லி 118 வாங்கினா அவர் சொல்லிட்ட பிறகு 118 வராமல் நீங்கள் 121 கொண்டு போனால், இப்போ இந்த டாக்குமெண்ட் போய் டாக்குமெண்ட்னா இதை உங்களை நம்ப முடியாதுன்னு அவங்க நகர்த்தி கவர்னரை ஏமாத்த பார்த்ததுக்காக சீட்டிங் வழக்க இல்லை சட்ட ரீதியெலாம் விசாரிக்கணும்னு அவங்க அதை நகர்த்தி விட முடியும், மத்திய அரசை நோக்கியோ வேற இடத்துல நகர்த்தலாம், அதை செய்ய முடியும். 2வது குதிரை பேரம்ட்டீங்க, குதிரை பேரத்தில் எத்தனை கோடிகள் அப்படிங்கிறது லிமிட் இல்லை. எனவே அதனுடைய உண்மைத்தன்மையை விசாரிக்க ஒரு சட்டவிரோத பண பரிமாற்றம் உள்ள இருக்கான்னு நினைக்க இடி உள்ள வரும், யாராவது கேட்கலாம், இல்லை விஜய்க்காகவே அனுப்புறோம்னு கூட அனுப்பிவிடலாம். அதுக்கான வாய்ப்புங்கிறது அதிகமாக இருக்குது. ஏன்னா பாஜக பெருமளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த எலெக்ஷன் ரிசல்ட் மட்டும் இல்லை,
விஜய் வந்தா அப்புறம் திரும்ப 3 மாநில கட்சி என்னைக்கு இவங்க காலியாகி நம்ம வர்றது. நமக்கு ஏற்கனவே இருக்கிறது ஒண்ணாக்கி விட்டுட்டாங்க, இனி இவங்க வந்தாச்சுன்னு சொன்னா நமக்கு இருக்க முடியாது இங்க. அதுதான் நம்ம வளர்றதுக்கும் இன்னும் 15-20 வருஷம் ஆகும். காங்கிரஸை வேற வளர்த்து விடுவாங்க. இவ்வளவு இருக்கிறதுனால திடீர்னு அமலாக்கத்துறை இறக்கி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை விட முக்கியம், இந்த கவர்னர்கிட்ட ஆட்சி அமைக்க போற சமயத்துல இந்த கேவிஎன் ப்ரொடக்ஷனோட ப்ரொடியூசர் எதுக்கு கூட்டு போனாங்கன்னு நமக்கு தெரியல. சினிமா தானே, எல்லாம் சினிமா காட்சி தானே. அவர் இந்த கட்சியில என்னவா இருக்காரு, ஆட்சி அமைக்க அதிகாரம் கோர்றதுக்கு அவர் என்னவா இருக்காரு, கூட நம்ம ஜோதிடர் வேற போயிருக்காரு. இவங்களுக்கெல்லாம் கட்சிக்கு இல்ல, அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு 7ஆம் தேதி விஜய் அவர்கள் முதல்வராக பதவி ஏற்கணும், தேதி 9 இல்லைன்னா வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொன்னாரு. இல்ல அவர் ப்ரெஸ் மீட்டில் சொல்லாத வரைக்கும் அவர் சொன்னதா பரவன தகவல் அது, நம்ம அதுக்கு அந்த அளவுக்கு கொடுக்க வேண்டாம். ஆனால் அவங்க மறுக்காத வரைக்கும் இப்போ என்னவா எடுத்துக்கிறதுன்னு ஒரு கேள்வி இருக்கு. அதுதான் இல்ல தமிழக அரசியல்லே நடக்காதது. ப்ரொடியூசர் போறாரு, ஜோசியர் போறாரு, நல்லாதான் இருக்கு. கடந்த காலத்திலேயே சில தலைவர்களுக்கு கூட அவங்க குறிச்சு கொடுத்துருக்கலாம், கூட்டு போயெல்லாம் உட்கார வச்சு ஒரு நல்ல கலவையா ஒரு எக்ஸப்ஷன் அப்படின்னா கொண்டு போய் சசிகலா அம்மாவை சபாநாயகர் சீட்டில் ஒரு அம்மா ஒரு தடவை ஜெயலலிதா உட்கார வச்சாங்க. அதெல்லாம் செஞ்சிருக்க கூடாதது மிக மோசமான முன்னுதாரணம். ஒரு முதலமைச்சர் ஸ்டேஜ் இருக்க அதை செஞ்சதுங்கிறது கண்டிக்கத்தக்கது. பட் இது அதை தாண்டி மாற்று அரசியல் என்ன இதெல்லாம் வருது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி இருக்கு. ஒரு மார்க்கெட்டிங், அவருக்கான ஒரு மார்க்கெட்டிங் நடக்கு. ஆளுநர்கிட்ட கூப்பிட்டு போனது இல்லை, ஜெயலலிதா அம்மாவும் கூட தோழி அவங்க தான் ஆளுநர்கிட்ட எல்லாம் கூப்பிட்டு போனது இல்லை. அந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கணும் வைங்களா. இப்போ அரசியல் தெரியாமல் இருக்குல்ல, அட்வைசர்லாம் சேர்ந்து பெருசாக குட்டையை குழப்பி விட்டுருக்காங்க அப்படிங்கிறதாக தான் இதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ இந்த லெட்டர் ஃபோர்ஜரிங்கிறத தாண்டி இப்போ 2 விஷயத்தில் சிக்கும். திரும்ப ஒரு இதை விசிக்கு அதை மட்டும் தான் இப்போ கொண்டு போக முடியும். திரும்ப அவர்கள் கொடுக்குறாருனாலும் எடுத்துகிட்டு போனாலும் நீங்கள் ஏற்கனவே கொடுத்த லெட்டர் ஃபோர்ஜரிங் இதெல்லாம் நான் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் சொன்னது 118 பேருக்கு நான் தனியாக கூப்பிட்டு விசாரித்து செக் பண்ண போகிறேன்னு கவர்னர் ஒரு குண்டை தூக்கி போடுறாரு. நீங்கள் எதுவும் நடக்கலாம், உடனே செக் பண்ண முடியாது. அது வரைக்கும் குடியரசுத் தலைவர் ஆட்சி இருக்கட்டும், அது இன்னைக்கே சொல்ல மாட்டாங்க. இது நாளைக்கு இரவு 11:59 வரைக்கும் அந்த ஸ்பேஸ் இருக்குங்கிறாங்க. சில கான்ஸ்டியூஷன் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க, அது அந்த நாள் முடிஞ்சாலும் கூட போடணும்னு அவசியம் இல்லை, அது கொஞ்சம் சான்ஸ் கொடுத்து பார்த்து கூட போடலாம், உடனே போட்டே ஆகணுங்கிற அவசியம் இல்லை. பட் அதுக்கு பிறகு போடணும்னா போட்டுக்கலாம், கட்டாயம் போட்டு ஆகணுங்கிறது இல்லை, அவசியம் இல்லை. குடியரசுத் தலைவர் இது கவர்னருடைய பரிந்துரைக்கான டிஸ்கிரிப்ஷன் சார்ந்தது, மத்திய அரசு கேபினெட் முடிவு பண்றது பொறுத்துங்கிற 2 ஒப்பீனியன் இருக்கு. அதுல நேர்மையாக நடந்தா அப்படி நடக்கும். இதுல விஜய் சாருக்கு என்ன சிக்கல்னா, பதவியை தான் நீங்க மட்டும் தான் ஏற்க முடியும். நாளைக்கு நாளைக்கு அஷ்டமி நவமி வருது. அஷ்டமியில பதவி ஏற்க கூடாது, அஷ்டமி நவமியில பொதுவாக செய்யக்கூடாது. ஐயோ ஆச்சா. இதுல கவர்னர் இன்னைக்கு சாயங்காலம் கேரளா கிளம்பி போறாரு. சரி சரி. அவர் உடல்நலம் சார்ந்து கேரளால சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காராம். அவரு போனா ஒரு வாரம் அந்த சிகிச்சை எல்லாம் முடிச்சு விட்டு அதுக்கப்புறம் வர வேண்டிய இருக்கு. இது நல்ல திங்கக்கிழமை கேரளால பதவி பிரமாணம்னா வேணா செஞ்சு வச்சுட்டு திரும்ப போயிடுவாரு. ஹைலைட் என்னன்னா 12ஆம் தேதி இபிஎஸ் ஐயாவுக்கு பிறந்த நாள். பிறந்த நாள் பரிசாக பதவி அவரு அதிமுக எம்எல்ஏக்கள் அங்கிருந்து ரிசார்ட்ல இருந்து கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க டெய்லி வராங்க, இங்க பார்த்துட்டு திரும்ப ரிசார்ட்டுக்கே பாண்டிச்சேரி போறாங்க. சென்னையில எங்கேயாவது அங்க இருந்திருக்கலாம். இல்ல இங்க சூடு இல்ல, அங்கன்னா கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கும். ஆமாமா, அதனால ஊட்டி இல்ல, எல்லாம் 4 டிகிரில இருக்கு. ஊட்டி டாப் ஸ்லிப்பு எல்லாம் வேற வேற இடங்கள், குன்னூர் இந்த லெவலுங்கிறதுனால அப்படி ஏற்காடு எம்எல்ஏ கொண்டு போய் உள்ளபடியே நல்ல வேலையா ஊட்டி ஏமாத்தி யாராவது கொண்டு போயிருப்பாங்க. பாண்டிச்சேரினா குழு குழுமையா இருக்கும், வாங்க போவோம் அப்படின்னு சொல்லி கூட்டு. ஏற்காடு எம்எல்ஏ அங்க வெதரை விடவா இங்க இருக்கணும்னு அவங்க யோசிக்க மாட்டாங்களா? அதிமுக எம்எல்ஏ தான் அவங்க. அந்த மாதிரியான இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா எந்த கவலையும் இல்லாம கடத்த போறாங்க எதுவும் இல்லாம ஒரு பாஜக எம்எல்ஏ, அவர் ஆக்சுவலா ஊட்டிக்காரர் தான், உதகமண்டலம் தான் அவரு. அவர் பாட்டுக்கு ஜம்முன்னு வேலைகளை பார்த்துக்கிட்டு இருப்பாருங்கிறது தான் கவனிக்க வேண்டியது. காங்கிரஸ் கொண்டு போய் ஹைதராபாத்தில் 5 பேர் அடிச்சு. இல்ல தேமுதிக இவங்க நாடவே இல்லையா? தேமுதிக நாடல, கடுமையான விமர்சனம். நாளைக்கு தம்பி நாங்க தான் வளர்த்து விட்டோம், சின்ன வயசுல இருந்து நான் பார்த்துருக்கேன்னு ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அப்படின்னு ஒருவேளை அவர் இதெல்லாம் சொல்லி காட்டுவாங்களேன்னு எதுவும் இது பண்றாரான்னு தெரியல. ஏன்னா அந்த லிஸ்ட்ல இண்டிபெண்டன்ஸ் சப்போர்ட் அப்படின்னு அவர் காட்டும்போது அதுல தேமுதிக இல்லை. ரொம்ப சிம்பிளான கேள்வி. என்டிஏவோட யாரையும் கூப்பிடல பாத்தீங்களா? அதிமுக கூட அவர் கேட்கல. ஏன்னா பாஜக தொடர்புனா அமமுக பாஜகவோட தொடர்பு இல்லையா கடந்த தேர்தலில்? அவரை மட்டும் எப்படி கூப்பிட்டு வந்தீங்க? இதுல கொடுமை குத்து அவரா கையெழுத்து போட்டான ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, குதிரை பேரத்துக்கு நாங்க கூப்பிட்டு போய் பேச்சுவார்த்தை நடத்தணும்னு அர்த்தம். அதுல 10 செகண்ட் ஷார்ட்ஸை மட்டும் நீங்க ரிலீஸ் பண்றீங்க. இதை வச்சுக்கிட்டே கவர்னர் மொத்தமா ஃபோர்ஜரி முயற்சின்னு உங்க மேலேயே கவர்னர் மாளிகையில இருந்து புகார் கொடுக்க முடியும்.
அப்போ கூட காரில் யார் யாரெல்லாம் இருந்தா, யார் யார் பேசுனீங்க, அந்த வீடியோக்கு முன்னாடி எவ்வளோ பேரம் பேசப்பட்டது, இந்த ஆங்கிளில் விசாரணைன்னு உள்ள இருந்த அத்தனை பேரையும் கூப்பிட்டு வச்சு சிபிஐ விசாரிக்கிறேன்னு கூப்பிட்டு போயிருச்சுன்னு வைங்க. அதில் 2 எம்எல்ஏ இருந்தாங்கன்னா அவங்க விசாரணைக்கு போயிட்டாங்கன்னா அங்கே வாக்கெடுப்பு வந்து. ஸோ அட்வைசர் இல்லாமல் பண்ணுறாங்களே, பாஜகவுக்கு நோக்கம் இருக்குது சார். ஆனால் டிடிவி நேற்று ஒரே நல்ல மொத்தத்தையும் அப்படியே கலக்கி விட்டுட்டாப்புல. விசிக்கு ஆதரவு கொடுத்தாலும் விஜய் அழைப்பது என்பது மிகப்பெரிய சிக்கலுக்குள்ளே போய் முட்டுக்கட்டையாக நின்று இருக்கிறதுன்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. பார்ப்போம் இது எதை நோக்கி போகுது, என்னவா வரப்போகுதுங்கிற. இல்லை, ஒவ்வொரு கணமும் வந்து ரொம்ப குரூசியலாக தான் போகுது. மாறி மாறி காட்சிகள் வந்து நகர்ந்துகிட்டே இருக்குது. தொடர்ந்து பேசுவோம், நமக்கு பேசுகிறதுக்கு நிறைய கிடச்சிட்டே இருக்கும்.